நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடைமருது உரை எந்தாய் போற்றி, சடை இடை கங்கை தரித்தாய் போற்றி. இந்த க்ஷேத்திரம் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு வருவதற்கு காரணம் என்னவென்றால், அர்ஜுனம் என்றால் மருத மரத்துக்கு பேர், சம்ஸ்கிருதத்தில் அர்ஜுன விருட்சம் என்று சொல்வார்கள். இந்த அர்ஜுன விருட்சத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட 3 முக்கிய ஸ்தலம் இருக்குது. மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம், மல்லிகார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. புடார்ஜுனம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் புடார்ஜுனம் என்றும், தமிழில் சம்ஸ்கிருதத்தில் புடார்ஜுனம் என்றும், தமிழில் திருப்புடைமருதூர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் மல்லிகார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் திருக்கடைமருதூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடைமருதூருக்கும் புடைமருதூருக்கும் இந்த க்ஷேத்திரம் இடையில் இருப்பதால் திருங்கிற அடைமொழி சேர்த்து திரு இடைமருதூர் என்று இந்த க்ஷேத்திரத்தை சொல்வார்கள். சம்ஸ்கிருதத்தில் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். சமய பெரியார்கள் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மணிவாஜகர் 4வர்களாலும் சிறப்பாக பாடல் பெற்ற திருத்தலம் இது. பட்டினத்தார் மும்மணி கோவைங்கிற நூலில் சிறப்பாக பாடியிருக்கார். அப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டில் கொல்லூர் மூகாம்பிகை இருக்கா. அந்த அம்பிகைக்கு அவ்வாறு வருவதற்கு காரணம் என்ன, அந்த நாமகரணம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், மூகாம்பிகை மூகாசுரன்கிற ஒரு அசுரன் இருந்தார். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த மூகாசுரனை அழித்தாள். அதனால் மூகாம்பிகைன்னு பேர் வந்தது. அந்த மூகாசுரனை அழித்த பாவம் அவ்வாளை பற்றி கொண்டது. இறைவனுடைய ஒரு திருவருள் பெற்று இந்த க்ஷேத்திரத்தில் தபம் ஏற்றி வைகாசி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தபஸ் இருந்து உத்தர நட்சத்திரத்தில் சுவாமியை கல்யாணம் பண்ணிட்டதாக ஐதீகம். அதனால் 10 நாள் திருக்கல்யாண உற்சவம் வைபவம் தனியாக நடக்கும். அந்த மூகாம்பிகா சன்னிதானத்தில் அம்பாளை முறையாக 3 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து ஆராதனைகள் செய்யப்பெற்றால் கல்யாணமாகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகும், விவாகங்கள் நடைபெறும். அப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கெல்லாம் புத்திர சந்தானம் உண்டாகும். அதனால் இந்த அம்பிகை அதிலெல்லாம் ரொம்ப மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्त
सत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम्। श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन्मङ्गलम्